பேசும் பனிமலரே அத்தியாயம் 17. கௌதம் மும்பைக்கு சென்றதும் சாரா பெரிதும் நிம்மதியடைந்தாள். மேரி சொன்னது போல் இனி கடவுளின் வழியில் தன்னால் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை. தானே அறியாமல் தனக்குள் வந்த காதல் தனது லட்சியத்தை சுக்குநூறாக்கி தகர்த்தெறிந்ததை அவளால் தாங்கவே முடியவில்லை. கடவுளுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவே கருதினாள். இந்த குற்ற உணர்வோடு அதன் பின்னரும் தன்னால் உயிர் வாழ முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அதற்கான தேவையும் இல்லை. சாப்பிடவும் தோன்றாமல் அப்படியே அந்த படுக்கையிலேயே விழுந்து கிடந்தாள். அவன் இருந்தபொழுது வற்புறுத்தி கொடுத்த காஃபியும் டிஃபனுமே அவளது கடைசி உணவாகி போனது. மும்பை சென்றவனுக்குத்தான் அவள் நினைவாகவே இருக்க அடிக்கடி ஃபோன் செய்து அவளை தொல்லை செய்ய ஆரம்பித்தான். அவள் எது கேட்டாலும் ஒற்றை சொல்லில் பதில் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். மறுநாள் காலையும் அவன் ஃபோன் செய்யவே கோபமுற்றவள் அந்த மொபைலை தூக்கி சுவற்றின் மீது எரிய அது நொறுங்கி போனது. கௌதம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவே அவள் மொபைலில் சார்ஜ் இல்லையோ என்று எண்ணிவிட்டு வேலையில் மூழ்கி போனான். மதியம் ஃபோன் செய்தும் ஸ்விட்ச் ஆஃப் டோன் கேட்கவும் தான் அவன் மனதில் சிறு பயம் பரவியது. உடனே வாட்ச்மேனருக்கு ஃபோன் செய்து சாரா வெளியில் வந்தாளா என்று கேட்கவும் அவன் இல்லை என்று சொன்னான். சரி, உன் ஃபோனை கொண்டு போய் சாரா கிட்ட கொடு. சரிங்க சார் என்றவன் ஃபோனை வைக்காமலேயே வீட்டினுள் சென்று மேடம் மேடம் என்று கத்தினான். எந்த எதிரொலியும் இன்றி போக, சரி அவர் ரூமில் தான் இருப்பான், அங்கே போ என்று கௌதம் சொன்னவுடன் அவளது அறைக்கே சென்றான். திறந்திருந்த அறையில் சாரா நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் பலமுறை பலமாக அழைத்ததன் பின் மிகவும் மெதுவாக எழுந்தவள் என்ன என்று எரிச்சலுடன் கேட்க வாட்ச்மேன் ஃபோனை அவளிடம் கொடுத்தான். சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணால் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்று அவன் வரிசையாக கேள்வி கேட்க தொடங்கவும், என்ன பாஸ், என்ன வேணும் உங்களுக்கு? ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க? போன வேலையை பாருங்கள். ஏய் நிறுத்து, எதுக்கு இப்படி புரியுற? நான் என்ன உன்னை டிஸ்டர்ப் பண்ணினேன்? ஜஸ்ட்டு சாப்பிட்டேன்னு கூட கேட்டு கால் பண்ணக்கூடாதா? கேட்ட வரைக்கும் போதும். நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் உங்களுக்கு என்ன? அப்படி என்ன அக்கறை? தயவு பண்ணி ஃபோனை வைங்க பாஸ், தொந்தரவு பண்ணாதீங்க. ஓ, நான் ஃபோன் பண்ணுறது உனக்கு தொந்தரவாக இருக்கா? ஆமாம். சரி, இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டேன். வாட்ச்மேன் வேலைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், ஒழுங்காக சாப்பிடு என்றபடி ஃபோனை வைத்து விட்டான். சிறிது நேரம் கழித்து வாட்ச்மேனுக்கு ஃபோன் செய்து அவள் சாப்பிட்டாளா என்று விசாரித்தான். தெரியல சார், வாங்கிட்டு வந்த சாப்பாடை வச்சுட்டு போக சொன்னாங்க. இனிமேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டையும் லாக் பண்ணிட்டாங்க சார். மேடம்க்கு காய்ச்சலாக இருக்கும் போல், பக்கத்தில் நின்னத்துக்கே அனல் அடிக்குது. அந்த நிமிடம்தான் அவளை தனியே விட்டு வந்தது தவறு என்பதை உணர்ந்தான். வந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் ஊருக்கு கிளம்பியவனை விதியும் வஞ்சித்தது. ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலையில்தான் டிக்கெட் கிடைக்க அவன் போய் சேர மாலையே ஆகிவிடும். பாட்டியோ அப்பாவையோ போய் பார்க்க சொல்லலாம் என்றால் அவர்களும் ஆன்மீக சுற்றுலாவிற்கு சென்றிருந்தனர். மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நாளை நெட்டி தள்ளியவன் அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறி ஒருவாறு வந்து சேர்ந்தான். அவனிடம் இருக்கும் இன்னொரு சாவியை கொண்டு கதவை திறந்தவன் வேகமாக உள்ளே சென்று பார்க்க அவரிடம் சிறு அசைவு கூட இல்லை. மிகவும் பயந்து போனவன் அவள் கன்னத்தை பிடித்து வேகமாக தட்ட அது ஜில்லென்று இருக்கவும் மூச்சு வருகிறதா என்று பார்த்தவனுக்கு அந்த பரபரப்பில் ஒன்றுமே தெரியவில்லை. ஆழ்ந்த மூச்சுக்களை வெளியேற்றி தன்னை சமன்படுத்தியவன் அவள் நெஞ்சில் காதை வைத்து நன்கு உற்று கேட்டான். ஏதோ ஒரு ஓரத்தில் மிகவும் பலகீனமான லேப்டாப் ஒலி அவனுக்கு கேட்கவே சற்று நிம்மதியடைந்து அவளை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். அவளை பரிசோதித்த டாக்டர் அவனிடம் வந்து, நீங்கள் யார், அவங்களுக்கு ஹஸ்பண்டா என்க அவனும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். என்னாச்சு? ஃபீவராக இருந்திருக்கும் போல டாக்டர். நானும் ஊருக்கு போயிட்டதால கவனிக்க ஆள் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அவன் கேட்க, ரொம்ப லேட்டாக கொண்டு வந்துட்டீங்க சார், பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதானாலும் இன்னும் ஒரு நாள் கழித்து தான் சொல்ல முடியும் என்று விட்டு அவர் சென்று விட்டார். கௌதம் தான் வேறற்ற மரமாய் இருக்கையில் விழுந்தான். அந்த நொடியில்தான் உணர்ந்தான் அவள் எந்த அளவு தன்னுள் கலந்து விட்டாள் என்பதை. அவள் சென்ற பிறகு அவனுக்கு வாழ்க்கை ஒன்று இருப்பதாகவே அவனுக்கு தோன்றவில்லை. உலகமே சூனியமானதை போல் இருந்தது. எதுவுமே செய்ய தோன்றாமல் உயிரற்ற உடலாய் பல மணி நேரம் அமர்ந்திருந்தவனை ஒரு நர்ஸ் வந்து வேகமாக உலுக்கினாள். டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக போங்க என்று துரத்தினாள். உயிரை கண்ணில் தேக்கி ஓடி வந்தவனிடம், அந்த பொண்ணுக்கு பல்ஸ் ரொம்ப இறங்கிருச்சு, பக்கத்தில் போய் ஏதாச்சும் பேசுங்க. நீங்கள் பேசுகிறது அவங்க மூளையை எட்டி வாழணுங்கிற துடிப்பு அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க. ஸோ போய் பேசுங்க சார் என்றார். தடுமாறி அந்த ஐசியூ அறைக்குள் நுழைந்தவன் வாடிய கொடியாய் இருந்தவளைக் கண்டு உள்ளுக்குள் நொறுங்கி போனான். என்ன சொல்லி இவளை உயிர்ப்பிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. தன்னுடைய காதல் மொழி அவளுடைய மனிதனை எட்டுமா என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் சாரா அங்கு ஏதோ ஒரு புதிய லோகத்தில் இருப்பது போல் உணர்ந்தாள். யாரோ தன் கையை பிடித்து இழுத்து செல்ல பார்க்க அவரிடம் நீ யார் என்று வினவினாள். அந்த உருவம் அவளிடம் உன்னை கர்த்தரிடம் அழைத்து செல்கிறேன் வா என்று கூப்பிட அவளோ ஐயோ நான் வரமாட்டேன், அவர் எனக்கு ரொம்பவும் கொடிய தண்டனையை கொடுப்பாரு
இல்லை, அவர் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார். நீ செய்த தப்புக்காக உயிரையே கொடுத்துட்டியே. கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் வா என்ற அந்த உருவத்துடன் கையை பிடித்தவாறு வெகு தூரம் நடந்தாள். திடுமென ஒரு குரல் சாரா என்று அழைக்க அப்படியே நின்றவள் அந்த உருவத்தினிடம் திரும்பி, யாரோ என்னை கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றாள். சரி என்று அதுவும் அவளுடனேயே நிற்க அவள் அந்த குரலை உற்று கவனிக்க தொடங்கினாள். கௌதமோ சாராவின் கையை பிடித்து அழுதே விட்டான். சாரா, நான் என்ன சொன்னா நீ என் கூட இருப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதே ப்ளீஸ். அப்புறம் நானும் உன் கூடவே வந்துடுவேன் என்று அவனது குரலில் இருந்த உறுதியை அவளை அசைத்து பார்த்தது. சாரா, ஐ லவ் யூ என்று சொல்லி அவன் கதற, சாராவோ பயந்து அந்த உருவத்தின் கையை இறுக்கி பிடித்தாள். ஒரு நிமிடம் கூட தாமதியாமல், வாங்க சீக்கிரம் போகலாம் என்று அதை பிடித்து இழுக்க அந்த உருவமும் அசையாமல் நின்றது. கர்த்தர் இப்போ உன்னை கூப்பிடல, நீ திரும்ப போயிடு என்று கட்டளையிட்டது. இல்லை, நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தவரிடம், இன்னும் உன் வாழ்க்கை முடியலை. உனக்காக ஒரு புதிய வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு. அதில் நீ யாருக்காகவும் எந்த தியாகமும் செய்ய வேண்டியதில்லை. நீ சீக்கிரம் போ என்று அந்த உருவம் சொல்ல கண்களில் கண்ணீருடன் போக மாட்டேன் என்பது போல் தலையசைத்தாள். உடனே கோபமுற்ற அந்த உருவம் அவளை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டது. ஏதோ மிக உயரத்திலிருந்து கீழே விழுந்தவளுக்கு ஒரு கை பிடிப்படவே அதை கெட்டியாக பிடித்து கொண்டாள். பொத்தென்று எங்கோ விழுந்தது போல் ஒரு உணர்வு. விழுந்த வேகத்திலேயே எழுந்து அமர்ந்தவள் ஆழ்ந்த மூச்சுக்களை வெளியேற்றினாள். முகத்தில் ஏதோ உறுத்த அதை இழுத்து தூக்கி போட்டாள். அது அவள் அணிந்திருந்த ஆக்சிஜன் மார்க். அதன் பிறகு சுற்றும் முற்றும் பார்த்தவள் அது ஒரு ஹாஸ்பிட்டல் அறை என்று தெரிந்தது. தான் இவ்வளவு நேரம் கண்டது கனவு என்பதும் புரிந்தது. தன்னருகே அமர்ந்து தன்னையே வெறுத்து கொண்டிருந்தவனை கண்டவள், இந்த அரக்கனா என்னை உயிர்ப்பித்து விட்டான் என்று மனதிற்குள் ஏதேதோ குழம்பிக் கொண்டு கட்டிலை விட்டு கீழிறங்கி அவன் சட்டை காலரை கெட்டியாக பிடித்து கொண்டாள். டே, ஏண்டா இப்படி பண்ணின? எனக்கு உயிர் கொடுக்க சொல்லி உன்கிட்ட நான் கேட்டேனா என கண்டபடி பிதற்றத் தொடங்கினாள். அவனை வேகமாக பிடித்து தள்ளிவிட்டாள். அவன் பயந்து போய் பின்னால் நகர அதற்குள் 2 நர்ஸ்கள் வந்து அவளை வலுக்கட்டாயமாய் படுக்க வைத்து ஊசியை செலுத்தினர். மீண்டும் எழுந்து அமர்ந்தவள் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருக்க கௌதம் அவள் அருகில் வந்து பயந்து சாரா என்று மிகவும் மெல்லிய குரலில் அழைத்தான். உடனே தலை நிமிர்த்தி அவள் பார்த்த பார்வையில் அவன் மனதிற்குள் முற்றிலும் முழுதாய் எரிந்து போனான். சிறிது நேரத்திலேயே ஊசி மருந்தின் தாக்கத்தில் கண் சொக்கி மயங்கி போனாள். அவளின் ஆவேசம் கண்டு அவனுக்கு புயலெடுத்து ஓய்ந்தது போல் இருந்தது. எனினும் அவள் அபாயகட்டத்தை தாண்டி விட்டாள் என்ற டாக்டரின் வார்த்தைகளே அவனை உயிர்ப்பித்தது. அதன் பிறகு அன்று முழுவதும் அவள் கண்விழிக்கவே இல்லை. மறுநாள் காலையில்தான் கண்விழித்தாள். அவள் எழுந்த விஷயத்தை நர்ஸ் வந்து அவனிடம் சொல்ல அவனுக்கோ அவளை பார்க்க செல்லவே பயமாக இருந்தது. நேற்று போல் ஆவேசமாக நடந்து கொள்வாளோ என்று நினைத்தான். மெதுவாக அறைக்கதவை திறந்து பார்த்தவன் அவள் அருகேவும் சென்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகளில் நேற்று போல் கோபம் சிறிதும் இருக்கவில்லை. மாறாக அமைதியும் தெளிவுமே இருந்தது. அவனை பார்த்து சிறு புன்னகையை சிந்தினாள். நடப்பது கனவோ எனும்படி எண்ணியவன் தனது கையையே பிடித்து கிள்ளி பார்த்தான். ஆனால் அவனின் செயலில் அவள் முகம் வாடி போயிற்று. மீண்டும் ஓட்டிற்குள் சுருண்ட நத்தையானாள். அவனிடம் பேச விருப்பமில்லாததை போல் திரும்பி படுத்து கண்மூடிக்கொண்டாள். அவளின் இந்த வித்தியாசமான செயல்களை கண்டவனுக்கு எதுவும் புரியவில்லை. எப்படியோ அவள் சரியாகிவிட்டாள் என்பதே அவனுக்கு பெருத்த நிம்மதியை கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். பாய்.